இன்றைக்கி நம்ம மசாலா பாவ் பன் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கி பேபிஸ் கிச்சனில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் உள்ள எல்லா விதமான ரெசிபீஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பாவ் பன் எடுத்துக்கலாம். இது பேக்கரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லா பக்கம் ஈஸியாக கிடைக்கும். பட்டர் 3 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், குடமிளகாய் 1 கப், ஹாஃப் லெமன், 1 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த பட்டர் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் வெங்காயம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வணங்கட்டும். இது கூட குடமிளகா சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இது கூட இப்போ தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் குக் ஆகும்போதே நல்லா மசிச்சிடலாம். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த டிஷ்ஷை செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யலாம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்காக பாவ் பன் வாங்கிட்டு வந்து தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் சாதா பண்ணை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட். டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாவ் பண்ணை கட் பண்ணிடலாம். இதை எடுத்து ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம மசாலா செஞ்ச அதே பேனை யூஸ் பண்ணாதான் பன்னு டோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னை இதில் போட்டு டோஸ்ட் பண்ணலாம். மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இதை திருப்பி போட்டுருங்க. இப்போ மேலேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி இன்னொரு வாட்டி டோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா 2 பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுருங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலா ஸ்டஃப் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இருக்கட்டும். இது இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே ப்ரொசீஜரை இன்னொரு பண்ணுக்கும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மசாலா பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. நிறைகளை லைக் போட்டு நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை டிஸ்லைக் போட்டு எங்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கான குக்கிங் டிப்: பேனில் பால் காய்ச்சும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி காய்ச்சினிங்கன்னா அடி பிடிக்காது. அதுக்கு பேசாமல் பால் குக்கர்லேயே பாலை காய்ச்சிடலாமே.